உனக்காக உயிரை கையளிக்கிறார். நாம் வாழ்வு பெறத்தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நிறைந்த மனதுடன் உயிரை உனக்காக தருகிறார். நண்பர்களுக்காக உயிரை தருவதை விட உயர்ந்த அன்பு இல்லை என்று நான் கூறிய நம் இறைவன், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிமையாளரான இறைமகன் இயேசு அந்தரத்தில் அனாதையாக இறந்து தொங்குகின்றார். இயேசு பேசுகின்றார். எனது மரணத்தில் நீ வாழ்வு பெற வேண்டும். உனக்கென என் உயிரை தருகிறேன். நீ எனக்கு என்ன தரப் போகிறாய்? புதிய வரலாறு படைக்க வந்த என்னை அழித்து விட்டாயே. லட்சிய பயணம் நடத்திய என்னை முடக்கி விட்டாயே. எனது மரணம் உனக்காக, உன் மரணம் யாருக்காக? நீ உயிரை தர வேண்டாம். உயிரை காக்கும் முயற்சியில் ஈடுபடு. மனித உயிரின் முக்கியத்தை உணர்ந்து கொள். கொலைவெறி, பழி வாங்குதல், கோபவெறி கொண்டு அலையும் உன் எண்ணத்தை மாற்றிவிடு. கர்வம், தற்பெருமை, தற்கொலை போன்ற எண்ணங்களால் மரணிக்கின்றோம். பாவமுள்ள உடலோடு நற்கருணை பெற்று என்னை இறக்க வைத்திருக்கிறாய். நற்கருணையின் வழியாக எனது இரத்தம் உனக்குள் ஓடுகிறது. இனி நான் உனக்குள்ளே வாழ்கிறேன். நமது பதில். இயேசுவே, இனி நான் உமக்காக வாழ நினைக்கிறேன். என்னில் நீர் வாழ்கிறேன் என்பதை உணர்கிறேன். பிறருக்காக என்னை உண்மை போல் கையளிக்கவும் துணிந்துவிட்டேன். உலகம் வாழ்ந்திட என்னை உரமாக்குவேன். உறவுகளை உருவாக்க என் உயிரையும் நான் தயாராகிவிட்டேன். ஆமென். துயருக்கு தொடித்தார் உளம் நொந்து